இந்த ஆட்டுக்குட்டிக்குள்ள நடுவுல ஒரு சிங்கக்குட்டி இருக்கு. இந்த இடத்துக்கு வரும். இந்த ஆட்டுக்குட்டிங்களுடைய இந்த சிங்கக்குட்டி மெதுவா அப்படியே ஆடி ஆடி நடக்கிறத ஒரு அம்மா ஆட்டுக்குட்டி பாக்குது. ஐயையோ! பாவம் ஒரு சிங்கக்குட்டி வழி தெரியாம நம்ம கூட வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இது தாய் பாசத்தோட போய் அந்த சிங்கக்குட்டிக்கு வந்து பால் குடுக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சிங்கக்குட்டி அந்த ஆடுகளோடையே வளர ஆரம்பிக்குது. இப்ப அந்த சிங்கக்குட்டி அந்த ஆடுகளோடையே போகுறது, அந்த ஆடுகளோடையே புல்ல சாப்பிடுறது, அந்த ஆடுங்களுக்கு மாரியே அந்த தாயிட்டருந்து பால குடிக்கிறது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து குட்டியா இருந்த சிங்கம் பெரிய சிங்கமாவே மாறிடுச்சு. ஆனா, அது ஒரு வெஜிடேரியன் சிங்கம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சைவம் மட்டும் தான் அந்த சிங்கம் சாப்பிடும். அது அசைவத்தையே சாப்பிட்டது கிடையாது. இது போதா குறைக்கு அந்த சிங்கம் இந்த ஆடுகளோடயே சுத்தி திரியறதுனால, ஆடு மாதிரியே மேன்னு கத்தவும் நல்லா கத்துக்குச்சு. சிங்கம் மாதிரி கர்ஜிக்கல. மே மேன்னு கத்திக்கிட்டு இருக்கு.